ஓ கம்மியாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்கா? ரொம்ப உயரமாயிட்டு பார்த்தீங்களா? ஒரு செகண்டில் வளர்ந்துட்டேனா மம்மி? ஏழுமலை இந்தியா ஏற்கனவே வந்திருக்கு. தப்பாக எதுவும் பேசணும்னு நம்புகிறேன். கரெக்டாக தான் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு டவர் இல்லைக்கா. ஐயோ, என் செல்லப்பட்டி போகிறீங்களா? ஓகே, வேல்முருகன் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய்ங்க. தப்பாக எதுவும் பேசாதீங்க. நல்லா பேசும், நல்லதே பேசும். சரிங்களா? உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஆம்ஸில் பண்ணிக்கோங்க இன்ஜெக்ஷன். ஆனால் வலிக்கும் சொல்கிறீங்களே. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொன்னது வந்து நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன் உட்காந்து. வழியை நம்மளே தேடி போகணுமா? வேறு வழி இல்லை. வழி இல்லையா வாழ்க்கை இல்லை. வழியை நோக்கி போவோம், தாங்கிக்குவோம் அப்படின்ட்டு போக வேண்டாம். சூர்யா வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்தாங்க. ஐயோ, என் செல்லக்குட்டி, என் தங்கக்குட்டி. ஹாய்மா. நான் பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். வரும்போதே இதை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்கள் செல்லக்குட்டி. குட் மார்னிங் செல்லம். என்ன பண்ணுறீங்க? பெயின் கம்மியாக இருக்கும்க்கா. அங்கே போட்டால் கையில் போட்டால் கம்மியாக இருக்குமா, இல்லைனா ஹிப்பில் போட்டால் கம்மியாக இருக்கும் சொல்கிறீங்களா? ஆம்ஸில் பெயின் அதிகமாக இருக்கும். ஐயோ, இப்படி சொல்ல நீங்கள் எல்லாம் படிச்சிங்க. இப்படி தான் இதெல்லாம் ஊசி போடுறீங்க, இப்படி தான் இதில் படிக்கிறீங்க. கஷ்டம் ஆனாது. சாப்பிட்டீங்களா அக்கா? இல்லை செல்லக்குட்டி, இனிமேல் தான் சாப்பிட்ணும். என்ன சாப்பிடல அக்கா. லைக் பண்ணிட்ட தெரியுது செல்லக்குட்டி. லைக் வந்து தெரியுது. நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, லைவ் வந்து இன்னைக்கு 8 மணிக்கு இருக்கேன். இன்னைக்கு நான் ஹோம் டூர் போடுறோம். அப்படியே வீடு சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, காமிச்சிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ரிஸ்பின் நீடட் டாக்டர் ப்ரோ. நீங்கள் டாக்டர் ப்ரோ கேட்குறீங்களா? டாக்டர் இல்லையா, மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இருக்காங்க செல்லப்பட்டி அவங்க. அம்சம் சொல்லியிருக்கு. சீக்கிரமாக நம்ம சேனலுக்கு 1K வரப்போகுது. அப்படியா அக்கா? விவசாயம், ஐயோ விவசாயம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சொல்லக்கூடிய எனக்கு. விவசாயம் விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் இருக்க முடியுமா? நான் வந்து இயற்கையின் காதலி. எனக்கு நேச்சர் அவ்வளோ பிடிக்கும். விவசாயம் என்னை நான் ரொம்ப கவலைப்படுறேன். ப்ராமிஸாக நான் ரொம்ப கவலைப்படுறேன். சின்ன வயசில் பார்த்த இடம்லாம் நெல் போட்டு விளைஞ்ச இடம்லாம் இன்றைக்கி ஃப்ளாட் போட்டிருக்காங்க. சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் நான் புலம்பு அடிக்கடி. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சாப்பாடு கூட டேப்லெட் தான் போட வேண்டியிருக்குமா, இல்லை பட்னியே தான் கிடக்கணுமா, இல்லை செவ்வாய்க்கிழமை போய் விவசாயம் பண்ணணும், அந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்ட்டு நான் பயந்துகிட்டே இருக்கேன். ஓகே, ஏகே நவே ஐயோங்கிறாங்க. ஏன் ஐயோ சொல்கிறீங்க? அழகான ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. ஒரு அழகான க்யூட்டான குட்டி குழந்தை, ரொம்ப அழகான ஒரு குழந்தை இருக்குது. ஸோ நெகட்டிவாக பேசாதீங்க. ஓகே, அவ்வளோதான். ஊரில் அதிக விவசாயம் இருக்குது அப்படிங்கிற சொல்லம். நீங்கள் வந்து கடவுளோடய வாழ்கிறீங்க, அதான் நான் சொல்வேன். விவசாயங்கிறது உண்மையாகவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் காசு பணம் என்ன இருந்தாலும், எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் ஓகே தான். 3 வேளை சாப்பாடு இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டாங்க, வேலையே கிடையாது. பட் எல்லாம் எங்கே போனாங்க? காய்கறி வாங்குறேன், அரிசி வாங்குறேன், பருப்பு வாங்குறேன், அப்படி தான் ஓடினாங்க. யாருமே இப்போ வந்து காசு சேர்க்கணும், சம்பாதிக்கணும், நேரம் கிடைக்கணும், யாரும் போக கிடையாது. ஸோ அதுதான் முக்கியம். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, இது என்ன இது? டிபி பேசின்னு இருக்கு ஐடி. நம்ம எனக்கு பேர் எதுவும் வரல, ஐடி நேம் தான் இருக்குது. நீங்கள் பேசுறது க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க தான் க்யூட்டாக தான் நான் பேசுகிறேன். ஓகே, இல்லைன்னா நான் பேசுறது உங்களுக்கு க்யூட்டாக கேட்குது, ஏன்னா உங்களோட மனசு அப்படி. ஸோ அதனால தான். அக்கா ஒரு சேலஞ்ச் அக்கா, ப்ளீஸ் அக்கா சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் சேலஞ்ச் சொல்லுங்கள். கஷ்டமாக சொல்லாதீங்க செல்லக்குட்டி, ஈஸியான்னு சொல்லுங்கள், ஓகேவா? என்னம்மா? சிவகுமார் சேல்ஸ் பண்ணுறீங்களா? ஸோ கேட்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள், வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க.
ஸோ குழந்தைங்களும் தேவைப்படுது சேல்ஸ் பண்ண